கிளச் கேபிள் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ கிளச் கேபிள் வந்து நம்ம வண்டியில் எதுக்குன்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயங்க. ஏன்னா கிளச் வந்து சரியாகலன்னா நம்ம வண்டியோட பிக்கப் அதே மாதிரி கியர் ஷிஃப்டிங் எல்லாமே வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ நம்ம புது கிளாசிக் 350ல் நம்ம கிளச் கேபிளை நம்மளே எப்படி ரெடி பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் அது எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த வீடியோவில் உங்களை பார்த்ததில் சந்தோஷமாக இருக்குதுன்னா உங்கள் பிரதீப். வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரதீப்ஸ் vlog. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளச் கேபிள் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா உங்களுக்கு மெயினாக தேவைப்படுறது ஒரு 3 ஐட்டம். இது வந்து 12 mm ஸ்பேனர். இது வந்து நம்மளோட டூல்ஸ் பாக்ஸ்லேயே இருக்குங்க. ஸோ நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கலாம். 2 இருக்குது. அப்புறம் வந்து ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்கேலில் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு 1.5 சென்டிமீட்டருக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 1.7 சென்டிமீட்டர்ஸ்க்கு ஒரு மார்க். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கேலில் சரிங்களா. இது எதுக்குன்னா இதுதான் வந்து நம்ம கிளச்சோட ஃப்ரீ ப்ளே வந்து நம்ம இவ்வளோ தான் வைக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஸ்கேலை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் சும்மா உங்ககிட்ட இருக்க பழைய ஸ்கேல் இருந்துச்சுனாலும் நீங்கள் அதில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம கிளச்சை வந்து கீழே வந்து லூஸ் பண்ணணும். ஆல்ரெடி இப்போ என் வண்டியில் வந்து கிளச் நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறதுக்காக நான் இப்போ திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த 2 ஸ்பேனர் இப்படி கையில் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணால் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி இந்த போல்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணால் லூஸ் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து இப்படி ஆப்போசிட் டைரெக்ஷனில் நீங்கள் திருப்பினீங்கன்னா டைட் ஆகும். கீழே இப்படி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 போல்ட் லூஸ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை லூஸ் பண்ணிடுங்க. இதுதான் மெயின். கிளச் கேபிள் கிட்டே இருக்குல்ல இந்த போல்ட், இந்த அட்ஜஸ்டர் ஸ்க்ரூ, இதை வந்து ஃபுல் டைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபுல் டைட் வச்சாச்சு. வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இங்கே எதுவுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. திரும்ப நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே வந்து இந்த லிவர் இருக்குல்ல, இந்த லிவர் இப்படி உள்ளே புஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் டைட் பண்ணணும். பாருங்க, இதை வந்து நான் இப்படி உள்ளே புஷ் பண்ணுறேன். புஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் டைட் பண்ணிடுறேன். ஓகேவா? நீங்கள் நல்லா டைட் பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி இந்த 2 போல்ட்டு இப்படி வச்சு அவ்வளோதான். ஸோ இதை டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த அட்ஜஸ்டர் ஸ்க்ரூ இருக்குல்ல, இதை வந்து ஒரு 4 டர்ன் வந்து நீங்கள் லூஸ் பண்ணணும். பாருங்க, 1 2 3 4 இது வந்து லூஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணணுன்னா எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சைடில் வச்சு ஒரு 3 டைம் 1 2 3 அவ்வளோதான். இப்போது நீங்கள் என்ன பண்ணால் இந்த ஸ்கேல் இருக்குல்ல, இந்த ஸ்கேலை வந்து இங்கே வைங்க கரெக்டாக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ப்ளே வந்து இது வரைக்கும் தான் இருக்கணும். பார்த்தீங்களா? இந்த ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கீங்களா 1.5 சென்டிமீட்டர். ஸோ அது வரைக்கும் இருக்கிற மாதிரி ஃப்ரீ ப்ளே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. பார்த்தீங்களா? இவ்வளோதான். எனக்கு கரெக்டாக இருக்குது ஃப்ரீ ப்ளே. ஸோ இது வந்து நம்ம இந்த சைடில் வச்சு நம்ம செக் பண்ணுறது இவ்வளோ தான் இருக்கணும். ஓகேவா? இதுக்கு மேலே போகக்கூடாது. இந்த பால் வந்து கரெக்டாக இந்த எண்டில் இருக்கணும். இதில் வச்சு இவ்வளோ. ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை வந்து ஸ்ட்ரைட் ஹேண்டில் பாரை வந்து ஸ்ட்ரைட். எப்போவுமே எந்த வேலை செய்யறதுக்கு முன்னாடியும் வண்டியை வந்து சென்டர் ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திடுங்க. அதுதான் மெயின். இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல வச்சு திரும்ப செக் பண்ணுறோம். இப்போ பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து இந்த செகண்ட் மார்க் இருக்குல்ல ஸ்கேலில், அது வரைக்கும் இருக்கணும் ஃப்ரீ ப்ளே. பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. பாருங்க. ஸோ இந்த இடம் வரப்போ எனக்கு கிளச்சு வந்து நல்லா பிடிக்க ஆரம்பிச்சது. இது வரைக்கும் ஃப்ரீ ப்ளே இருக்குது, இப்படி பிடிக்க ஆரம்பிச்சது. அதே நீங்கள் இப்படி சைடில் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் தான் வரும். அதுக்கப்புறம் கிளச் வந்து பிடிக்கும். பாருங்கள்.
ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம வண்டியோட கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ஸ்க்ரூவை வந்து நீங்கள் டைட் பண்ணிடணும். அட்ஜஸ்டர் ஸ்க்ரூ இருக்குல்ல, இதை வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிடுங்க. ஃபுல் டைட். அவ்வளோதான். இப்போ உங்களோட கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். வண்டியில் எப்படி வந்து ஃப்ரீயாக கிளச் விழுகுது, அந்த கியர்ஸ்லாம் வந்து எப்படி விழுகுதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், ஐடல் கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி கிளச் போடுறப்போ பார்த்தீங்களா கரெக்டாக இருக்குது கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட். இதை வந்து இப்போ நீங்கள் திரும்ப நியூட்ரல் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிளச் அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான ஒர்க். இது நீங்கள் கரெக்டாக உங்கள் வண்டியில் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நீங்கள் வண்டி ஓட்டுறப்போ சரி, கியர் போடுறப்போ சரி, எல்லாமே வந்து கரெக்டாக விழுகும். அதனால் இதை வந்து நீங்கள் அட்லீஸ்ட் 2 months 3 months ஒன்ஸ் வந்து இதை செக் பண்ணுங்கள். இந்த சிம்பிளான மெத்தட் தான். இது மூலிமா நீங்களே வந்து உங்கள் கிளச்சை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் வந்து மெக்கானிக் கிட்ட போகணுன்னு அவசியம் கிடையாது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் பிரதீப். நண்பன்ல ஏதுவான் நல்ல நண்பன் கெட்ட நண்பன்